ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம காவேரி விஜய் கிட்ட சீக்கிரமாக வந்துருங்க, அம்மா உங்களை பார்த்து பேசணும்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நீங்கள் நான் பாப்பான்னு எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. எங்க சீக்கிரமாக வந்துருங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ எங்கெங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே விஜய் இருந்துட்டு, இங்கே பாருமா காவேரி, நான் எதுக்காக வரணும்? என்னாலலாம் இப்போது நீ கூப்பிட்ற டைமுக்கெல்லாம் வர முடியாது. ஏதோ உங்கள் அம்மா என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சொன்னியே, அப்படி எதுவும் பேசுகிறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. வேணா என் குழந்தைய பார்க்குறதுக்கு வேணா நான் வருவேன். நீ கூப்பிட்ட டைமுக்கெல்லாம் என்னால் வந்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து காவேரியை கொஞ்சம் அலக்கடிக்கணும், கொஞ்சம் டென்ஷன் படுத்தி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதாவது பொய் சொல்கிறாங்க, நான் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி. இங்கே நம்ம காவேரிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஐயோ, எல்லாமே என்னால் தாங்க. உங்களை நான் ரொம்பவே கோவப்படுத்திட்டேன், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க, அதுக்காக நீங்கள் வரமாட்டேனாலும் சொல்லாதீங்க ப்ளீஸுங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அம்மா உங்கள் கூட பேசும், அதுக்கப்புறம் என்ன உங்கள் கையில் பிடிச்சி கொடுத்துரும். நம்ம 2 பேரும் சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு போயிடுவோமே, வாங்குங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது காவேரி, என்னால் வர முடியாது. நீ எவ்வளோலாம் என்னை கஷ்டப்படுத்தியிருப்ப. என்னோட உணர்வுகளுக்கு எப்பயாவது நீ மதிப்பு கொடுத்துருக்கியா? உன்னுடைய குடும்பம், உன்னுடைய குடும்பத்தோட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மட்டும்தான் நீ மதிப்பு நிறையவே கொடுத்துருக்க. இந்த விஜய் எப்படி கஷ்டப்பட்டா என்ன, உனக்கு என்ன, நீ சந்தோஷமாக இரு காவேரி அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எப்படி விஜயை வர வைக்கிறது? எதுக்காக இவர் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு? ஐயோ, நம்ம தான் இவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், அதனால தான் மனசுடைஞ்சு போய் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏங்க, நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கான தண்டனையே நீங்கள் வீட்டுக்கு வந்து கொடுங்களேன் ப்ளீஸுங்க, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், இங்கே பாரு காவேரி, அப்படியெல்லாம் என்னால் வர முடியாது, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. விஜய்க்கு பயங்கர சந்தோஷம். அத்தை நம்மளை பார்த்து பேசணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக காவேரி நம்ம கூட தான் அனுப்பி வைக்க போகிறாங்க. இனிமே நம்ம காவேரியோட வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. காவேரி நீ நம்ம கூடவே இருப்பா, குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தோஷத்தோட அப்போவே காரை எடுத்துகிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே காவேரிக்கு பதட்டமாகவே இருக்குது. ஐயோ, என்ன விஜய் இப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கால் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம விஜய் வந்து கால் அட்டன் பண்ணவே பண்ணுறதில்ல. காவேரி, நீ கவலைப்படாத, கொஞ்சம் நேரம் டென்ஷனாக இரு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுறேன், உனக்கு இதுவும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வராங்க. இங்கே காவேரிக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. ஒருவேளை விஜய் இங்கே வரல அப்படின்னா கண்டிப்பாக அம்மா கோவப்படுவாங்களே, இதுதான் அவனா உனக்காக வந்து நிற்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், ஆனால் நான் பேசணும்னு சொல்லியுமே அவன் வரல அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடவுளே, எப்படியாவது விஜயை இங்கே அனுப்பி வச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாட்டிம்மா வந்து விஜய் வந்ததுமே விஜயோட மனசை மாற்றி டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிடணும், அப்போ தான் அந்த காவேரிக்கும் விஜய்க்கும் எந்த ஒரு உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு சட்டப்படி தீர்ப்பு உண்டாகும். அப்போ தான் நம்ம விஜய்க்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவனை சந்தோஷமாக இருக்க வைக்கணும், அவன் வாழ்க்கையில் எப்போவுமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பாட்டி நினைக்கிறது நடக்கவே கூடாது. ஏன்னா காவேரி வந்து விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம விஜய்க்கு சந்தோஷமே தவிர இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிறன்றது ரொம்பவே ரேர் தான். இப்போது நம்ம விஜயுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே தாத்தா இருந்துட்டு, வாப்பா விஜய், உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னப்பா ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டியாப்பா அப்படின்னு சொல்லுவோம். சாரி தாத்தா, என்னமோ ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே இருந்துட்டேன், சாரி தாத்தா, எதுவும் நினச்சிக்காதீங்க. சரிப்பா விஜய், 4 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னேன், இப்போவே வந்திருக்க, உன்னுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுச்சாப்பா, நீ ஃப்ரீயாக தானே இருக்க, இப்போது நீ நிம்மதியாக இருக்கல அப்படின்னு சொல்லுவோம். தாத்தா, நான் ரொம்ப ஹாப்பியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன் தாத்தா. சரிங்க தாத்தா, நான் ஒரு விஷயமா வெளியே போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு வந்து என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். என்னப்பா விஜய், என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், தாத்தா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல தாத்தா, இப்போவே சொல்லிட்டா சுவாரஸ்யமாக இருக்காது, நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காவேரியோட வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. இப்போது கல்யாணி வந்து அப்போ தான் வராங்க. என்னங்க விஜயோட சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, ரொம்பவே தலை வலிக்குதுன்னு சொல்லி தூங்கிக்கிட்டு இருந்தேன், விஜய் வந்தானா இல்லை அது என்னுடைய பிரம்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை கல்யாணி,
இப்போ தான் விஜய் வந்தான். ஏதோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கல்யாணி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எப்படியாவது விஜய் கிட்ட பேசி அந்த ரிவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிடணும். அப்போ தாங்க விஜயோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். அவன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நம்மளால் கொண்டு வர முடியும். தயவு செஞ்சு நீங்கள் இந்த விஷயத்தில் குறுக்க நிற்காதீங்க. அதே சமயம் நான் விஜய்கிட்ட பேசுகிறப்போ நீங்களும் எனக்கு சப்போர்ட்டாக பேசுங்க. அப்போ தான் அவன் கொஞ்சமாவது மனசு மாறுவான், அந்த காவேரி விட்டு விலகுவான். அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி விஜயோட வாழ்க்கையை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தாத்தாவுக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. விஜய்க்கு காவேரி தான் பிடிக்கும். காவேரி விட்டு விலகணும் அப்படின்னா கண்டிப்பாக அவன் யோசிக்குவான். தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கியோன்னு எனக்கு தோணுது கல்யாணி. இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சால் அவன் ரொம்ப கோவப்படுவான் கல்யாணி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், விஜய் என் மேலே கோவப்படுவான்றதுக்காக அவனுக்கு நல்லது நினைக்கக்கூடாதா? நான் அவனுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக அவன் என்னை கோவப்பட்டாலுமே பரவாயில்ல, அவன் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தானே நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எதுவும் கோவப்பட மாட்டான். அப்படியே கோவப்பட்டாலும் நான் வாங்கிக்கிறேன், அவனோட வாழ்க்கையை சரி செய்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் வந்து காவேரியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே விஜய் பார்த்ததுமே நம்ம சாரதா, வாங்க தம்பி வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. விஜய்க்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அப்பாப்பா, இந்த வார்த்தை கேட்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கே. இதெல்லாம் நடந்துடாதா? அத்தை நம்மளை வீட்டுக்குள்ளே வந்து உட்காருங்க தம்பின்னு சொல்லிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு எத்தனையோ நாள் ஏங்கியிருக்கோம். அதெல்லாம் இப்போ தான் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் மனசுக்குள்ளேயே நினச்சி பயங்கர சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்போது நம்ம காவேரி விஜயை பார்த்ததுமே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படியே விஜயை கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணுது. இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அதனால் சைலண்ட்டாக இருக்காங்க. வாங்க விஜய், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் காவேரி, ஆனால் நீ அப்படி இருக்க விட மாட்டேங்கிறே. எப்போவுமே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும், அதுதானே அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, ஐயோ நான் அப்படி போய் நினைக்கவேனாங்க, அப்படி தானே காவேரி நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, நீங்கள் என் மேலே இருக்க கோவத்தினால இப்படி பேசுகிறீங்க. ஆமாம், வரவே மாட்டேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், ஓ வந்தது உனக்கு பிடிக்கலையா காவேரி அப்படின்னு கேட்கவும், ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது, எனக்கு தெரியுங்க நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சாரதா வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாரதா இருந்துட்டு, தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? உங்களை பற்றியும் காவேரியை பற்றியும் தான், உங்கள் வாழ்க்கையை பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை சொல்லுங்கள் அத்தை, நீங்கள் என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு காவேரி சொன்னான், அதை கேட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டாலுமே எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தை. இந்த விஷயத்த நான் எப்போவோ உங்ககிட்ட சொல்லியிருக்க வேண்டியது, ஆனால் அவள் என்னை சொல்ல விடாமல் தடுத்துட்டா. இப்போவாவது சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா. உங்கள் கூட இப்போது அவளை அனுப்பி வைக்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் இப்போது இருக்கேன். நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அவளை நல்லா பார்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்கவும், என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்க? காவேரி எப்படி அவள் என் மகாராணி, அவளை மகாராணியை விட 100 மடங்கு அதிகமாக ரொம்ப சூப்பராக பார்த்துக்குவேன் ஆண்டி, நீங்கள் கவலையே படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், சரிங்க தம்பி, நீங்கள் பேசுகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்ன ஆனா அத்தை, உங்களுக்கே தெரியாதா காவேரிக்காக நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன், காவேரிக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும், தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க தம்பி, என்னதான் இருந்தாலும் ஒப்பந்தம் இங்கே பாருங்க அத்தை, ஒப்பந்தத்தை பற்றி தயவு செஞ்சு பேசவே பேசாதீங்க, அதை மறந்துடுங்க. நான் தெரியாமல் அந்த ஒரு தப்பை பண்ணிட்டேன், அது வந்து மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அதை நினச்சி நான் ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்கேன் அத்தை. காவேரி தான் என் உலகமே, காவேரி என் கூட இருந்தானா நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிச்சிருவேன் அத்தை. அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதே சமயம் காவேரிக்கும் எனக்கும் கிராண்டாக ஒரு கல்யாணத்தை நடத்திடணும் அப்படின்னும் நான் யோசிச்சிருக்கேன். காவேரியும் நானும் புருஷன் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம் அத்தை. நாங்கள் 2 பேரும் ஒரு காலத்தில் நாங்கள் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் காவேரி இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு காவேரி என் மனசுக்குள்ளே புகுந்துட்டா அத்தை. அவள் தான் அத்தை எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுக்கிட்டு இருக்காரோ நம்ம விஜய், அதை எல்லாத்தையுமே நம்ம சாரதா கிட்ட சொல்கிறாங்க. எங்கள் சாரதாவுமே கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது தம்பி, ஆனால்
என்ன அத்தை ஆனான்னு இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் அப்போவுமே ஒரு சந்தேகத்தோடவே இருக்கீங்களே, உங்கள் மனசில் வேறு ஏதாவது குழப்பம் இருந்தாலுமே என்கிட்ட சொல்லிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இல்லை தம்பி, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து இந்த விஷயமா உங்கள் வீட்டில் போயிட்டு சண்டையும் போடக்கூடாது. ஆனால் உங்கள் வீட்டாளுங்க வந்து காவேரியை எந்த விதத்துலேயும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. நீங்கள் காவேரியை சந்தோஷமாக பார்த்துப்பீங்க அப்படின்றதுக்காக தான் நான் காவேரி உங்கள் கூட அனுப்பி வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, எங்கள் வீட்டாளுங்க யார் என்ன பண்ண போகிறாங்க, காவேரி வந்தால் போதும்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ யார் என்ன சொல்ல போகிறாங்க, பாட்டிக்கு தான் கொஞ்சம் கோவம், என்னென்னமோ நடந்து போயிடுச்சு அப்படின்றதுக்காக. காவேரி நான் எத்தனை டைம் கூப்பிட்டுமே அவள் வரமாட்டேங்கிறான்ற கோவம் தான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லவும், இல்லை தம்பி, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு. ஏன்னா முன்னாடி உங்கள் தாத்தாவும் பாட்டியும் காவேரி வருவாளான்னு சொல்லி ஏங்கியிருப்பாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, யாருமே அந்த ஒரு மனநிலையில் இல்லவே இல்லை. ஏன்னா உங்கள் பாட்டியுமே சரி உங்கள் சித்தியுமே சரி, முதல்ல உங்கள் அதாவது வெண்ணிலா பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களையும் காவேரியும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அந்த டைமில் தான் உங்கள் சித்தி இந்த வீட்டுக்கு வந்தாங்க. வந்து காவேரியும் விஜயும் ஒன்று சேரக்கூடாது, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா நடக்கிறதே வேற. இந்த காவேரியால் விஜய் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டான், பசுபதியால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. விஜய் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா காவேரி விஜயை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை கேட்டதுமே நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆனோம். அதுக்கப்புறம் நாங்கள் சமாதானமாக பேசவும் செஞ்சோம். ஆனால் உங்கள் சித்தி அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. காவேரி அந்த வீட்டுக்கு வந்தானா, விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா அப்படின்னா கண்டிப்பாக என் அம்மா உயிரோடவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அதை மீறி நாங்கள் எப்படி தம்பி காவேரி உங்ககிட்ட அனுப்பி வைக்க முடியும்? அது மட்டும் இல்லை, காவேரியை பார்த்துமே உங்கள் பாட்டி கோவிலில் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அதே தான் அவங்களுமே சொல்லியிருக்காங்க, நீயும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது, அந்த வீட்டுக்கு நீ வரக்கூடாது, என் பேச்சு மீறி நீ வந்த அப்படின்னா என்னுடைய சாவுக்கு நீ தான் காரணம் காவேரின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பாட்டி செத்து போயிடுவேன் அந்த வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்கிறப்போ காவேரி எப்படி தம்பி உங்கள் கூட நீங்கள் கூப்பிட்டதும் வர முடியும்? அதெல்லாம் யோசிச்சு தான் காவேரி நீங்கள் கூப்பிட வராமல் இருந்திருக்கா. அந்த விஷயத்தையுமே உங்ககிட்ட சொல்ல முடியாமல் தவிச்சிருக்கா விஜய். நீங்கள் இதை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும் தம்பி. ஏன்னா நடக்கிறத சொல்லிட்டேன். இன்றைக்கி நீங்கள் காவேரியை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஆனால் உங்கள் பாட்டியாலேயோ உங்கள் சித்தியாலேயோ காவேரிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான் உங்களை பார்த்து பேசணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே எனக்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. பாட்டியாக இப்படி செஞ்சாங்கன்ற அளவுக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா காவேரி எப்படா வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. இந்த பசுபதி அடிக்கடிக்கு பிரச்சனை பண்ணுறதுனாலையோ இல்லை காவேரி நான் கூப்பிட்டு வராமல் இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு அவங்க இப்படியெல்லாம் யோசிச்சிருப்பாங்க, காவேரிக்கிட்ட பேசியிருப்பாங்க. மற்றபடி வேறு எதுவும் இருக்காது அத்தை, அவங்களால காவேரிக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லவும், அதை கூட விடுங்க தம்பி. இப்போது 2 நாளுக்கு முன்னாடி உங்கள் சித்தியும் உங்கள் பாட்டியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சும்மா வரலப்பா, டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. விஜய் தான் இதை கொடுத்து அனுப்புனா, இப்போவே நீ கையெழுத்து போட்டு ஆகணும் காவேரி அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் குடும்பமே அதிர்ச்சியிலே இருந்துட்டோம், பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு நான் ஒரு டைம் விஜயை பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த பேப்பரில் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னான். ஆனால் பாட்டிமா விடவே இல்லை. இல்லை, அவன் மேலே கோவத்தில் இருக்கான், அவன் கூட பேசவே மாட்டான், அவன் தான் எங்களை அனுப்பி வச்சுது, நீ கையெழுத்து போட்டு தான் ஆகணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை வற்புறுத்தினாங்க. அதுக்கப்புறம் காவேரி இல்லை, ஃபஸ்ட்டு விஜய் தான் உங்களை அனுப்புனார், விஜய் தான் சைன் பண்ணி அதாவது இந்த பேப்பரை எடுத்துகிட்டு வர சொன்னார் நீங்கள் சொல்கிறீங்கள, முன்னாடி விஜயை இந்த பேப்பரில் சைன் பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காவேரி அவங்கள திருப்பி அனுப்பிட்டாங்க. அவ்வளோ ஒரு பிரச்சனை பண்ணுறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட குடும்பத்தை தப்பாக பேசுகிறாங்க. பணத்துக்காக தானே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விஜயை விட்டு உங்கள் மக விலகனா அப்படின்னா ஒரே அடியாக எல்லா பணமும் சொத்தெல்லாம் போயிடும், அதே விஜய் கூட இருந்தால் எல்லா பணத்தையும் அனுபவிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பத்தையே ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க தம்பி. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, உங்கள் பாட்டி பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான்
ரோஷத்துக்கும் மானத்துக்கும் கட்டுப்பட்டவ தம்பி. மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் எங்கேயுமே திரும்பி கூட பார்க்க மாட்டேன், காலடி எடுத்துமே வைக்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சாரதா வந்து அவங்க மனசுக்குள்ளே என்னெல்லாம் கேட்கணும்னு தோணுச்சோ அதை எல்லாமே இங்கே நம்ம விஜய்கிட்ட கேட்டுடுறாங்க. பாட்டிமா என்னெல்லாம் திருட்டு வேலை செஞ்சாங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்போது விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, சத்தியமாக டிவோர்ஸுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்த விஷயம் எதுக்காக அவங்க பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லி இந்த வீட்டுக்கு அனுப்பவே இல்லை. காவேரியை கூப்பிட்டு பார்த்தேன், ஆனால் அவள் வரவே மாட்டேங்கிட்டா. அந்த கோவத்தில் தான் நான் வெளியில் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கூட நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேனே தவிர டிவோர்ஸ் பண்ணணுன்ற விஷயத்த நான் எதுவுமே பேசவே இல்லை அத்தை. ஏதோ பாட்டி கோவத்தில் அப்படியெல்லாம் பேசிட்டாங்க, அவங்களுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அத்தை. தயவு செஞ்சு மன்னிச்சுட்டு காவிரியும் கூட அனுப்பி வைங்க. உங்கள் பொண்ணை உங்களை விட 100 மடங்கு நான் நல்லா பார்த்துக்கிறேன் அத்தை. நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. அவளை என் உள்ளங்கையில் வச்சு தாங்குன்னு தாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சாரதாவுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. உடனே இங்கே நம்ம காவிரி இருந்துட்டு போதுமா, இதுக்கப்புறம் ஏதாவது அவரை பேசி நீ கஷ்டப்படுத்த போகிற, கேட்ட வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாருடி, நான் விஜய் கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகலாம் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இல்லை. என் மனசில் என்னெல்லாம் கேள்வி இருந்துச்சோ அதுக்கான பதில், அதை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக மட்டுமே இந்த கேள்வியெல்லாம் கேட்டேன். அதே சமயம் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை சொன்னேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. நீ அந்த வீட்டுக்கு போன அப்படின்னா நீ சந்தோஷமாக இருக்கணும்ல, அதுதானே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு அம்மா போதுமா, அதவே பேசிக்கிட்டே இருக்காத. விஜய் காவிரியை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நீ பாட்டியை அவங்க சித்தியெல்லாம் நினச்சி கவலைப்படாத, விஜய் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சாரதா இருந்துட்டு சரிங்க தம்பி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் வேண்டாத்த, எனக்கு ஒன்றும் வேண்டாம், இப்போ தான் நான் சாப்பிட்டு வந்தேன், இப்போ தான் நீங்களும் காஃபி கொடுத்தீங்கள, அதுவே போதும், இப்போவே நான் காவேரியை கூடவே கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லவும் தாராளமாக தம்பி, இருங்க தம்பி, முறைன்னு ஒன்று இருக்குல்ல, நாங்களும் வந்து காவேரியை அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் அவள் மாசமாக இருக்கா, அதுக்கான சடங்கு அதை எல்லாத்தையுமே செய்கிறதா தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சதை காவேரிக்கு நாங்கள் செஞ்சிடுறோம். எதிலுமே அந்த அது எதுவும் இவ போட்டுட்டு வரல, இவங்க அம்மா வீட்டார் எதுவுமே செய்யலை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பேச்சும் உங்கள் வீட்டில் வந்துடக்கூடாதுல்ல, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு காவேரிக்கு நாங்கள் சீர் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அத்தை அதெல்லாம்? இல்லை தம்பி, நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க அத்தை, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே பண்ணுங்கள், ஆனால் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே ஆர்டர் போடல அத்தை, உங்கள் விருப்பம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க தம்பி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பிடுறேன். காவேரி போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைடி அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது, நம்ம நினச்சது இன்றைக்கி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இதோம்மா ஒரே ஒரு 5 செகண்டில் நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே பேக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போது நம்ம கங்கா இருந்துட்டு அம்மா நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லுவோம். இல்லடி, விஜயோட பாட்டி உன்னை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நான் மட்டும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லுவோம். இல்லைம்மா, அவங்க போய் என்ன சொல்ல போகிறாங்க, நானுமே வரனே, எனக்கு ஆசையாக இருக்குது, பக்கம் தானே இருக்குது, நானுமே வரேம்மா அப்படின்னு சொல்லவும் சரிடி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியாகி காரில் இப்போது விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே காவேரியையும் காவேரியோட குடும்பத்தையும் பார்த்த சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இதுங்க எதுக்காக இங்கே வருதுங்க, விஜய் கூட வராங்க, ஒருவேளை விஜய்கிட்ட பேசி ஏதாவது விஜய் மனசை மாற்றிருப்பாங்களோ, அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் பற்றி நம்ம அந்த வீட்டில் பேசி வச்சுருந்தோம், அந்த விஷயத்த ஏதாவது விஜய் காதுக்கு போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதை நினச்சுமே பயப்படுறாங்க. இங்கே காவேரி வந்ததை நினச்சுமே பயங்கர கோவத்துலையுமே இருக்காங்க. இப்போது தாத்தா பயங்கரமாக சந்தோஷத்தில், என்னப்பா விஜய், இதுதான் நீ எங்கேயோ போயிட்டு வரேன்னு சொன்னி, காவேரி கூட்டிகிட்டு வரதுக்காக தான் போயிருக்கியா, வாப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏய் கல்யாணி போய் ஆரத்தி கரைச்சி கொண்டு வாப்போ அப்படின்னு சொல்லவும் எங்கள் கல்யாணி முகத்தை திருப்பிக்கிட்டே போயிட்டு கரைச்சி கொண்டு வராங்க. இப்போ ஆரத்தி எல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனே தாத்தா இருந்துட்டு வா சாரதா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இல்லைங்கய்யா, நான் இப்படியே கிளம்புறேன். என்ன சாரதா இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படியே கிளம்புறேன்னு சொல்கிறேன், வா வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது நம்ம
தாத்தா வந்து விஜய் கிட்ட, "விஜய் ரொம்பவே சந்தோஷமா இருக்குப்பா. எப்படியோ சாரதாவுமே மனசு மாறிட்டு இருக்கா. இப்போ காவேரியுமே உன் கூட கையோட கூட்டிட்டு வந்திருக்க. இனிமே நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும்ப்பா" அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம கல்யாணிக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அதாவது எதுவும் பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஏன்னா விஜய் இருக்கிறதுனால. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டிக்கிட்ட அந்த டிவோர்ஸ் பற்றியெல்லாம் எதுவும் இப்போதைக்கு பேசக்கூடாது. அத்தை முன்னாடி எல்லாரும் முன்னாடி பேசணும் அப்படின்னா பாட்டியோட மனசு கஷ்டப்படும். பாட்டியை நிதானமாக நம்ம பேசி சமாதானம் செஞ்சுருவோம். முதல்ல காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு, தாத்தா காவேரி இங்கே கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லை தாத்தா, இன்னொரு விஷயமும் உங்களுக்கு ஒன்று இருக்குது, சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்கவும், காவேரி கர்ப்பமாக இருக்கா தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம தாத்தா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னடா என்ன சொல்கிற, நம்ம வீட்டுக்கு குட்டி குழந்தை வரப்போகுதா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா விஜய். இந்த ஒரு விஷயத்துக்காக நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட மாட்டியான்னு சொல்லிட்டு எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? இப்போது எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது போல் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே காவேரி கர்ப்பமாக இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு நம்ம பாட்டிம்மா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்போது விஜயோட குழந்தைய வந்து காவேரி சுமந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம பாட்டிம்மா வந்து கண்டிப்பாக காவேரி திட்ட மாட்டாங்க, அவங்க மனசை மாற்றிப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டிக்கிட்ட வந்து, பாட்டி காவேரி கர்ப்பமாக இருக்கா, உங்களுக்கு இந்த விஷயத்தில் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லவும், சந்தோஷம்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அவங்களால அதிர்ச்சியை தாங்கிக்கவே முடியல. ஏன்னா காவேரியும் விஜயும் பிரித்து வைக்கணுன்ற டைமில் காவேரி ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்கன்ற விஷயந்தான். அவங்களால அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரவே முடியல. இப்போது நம்ம காவேரியும் விஜயும் தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இப்போது சாரதா இருந்துட்டு, சரிங்க தம்பி காவேரி பத்திரமா பார்த்துக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கங்காவுமே சரி காவேரி பார்த்துக்கோ வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கேப் புக் பண்ணி போயிடுறாங்க. இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு, பாட்டி காவேரி இந்த வீட்டுக்கு வந்ததில் உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லவும், சந்தோஷந்தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி உங்கள் முகமே சரியில்லை, என்ன நீங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, நீங்கள் டிவோர்ஸ் பேப்பர் காவேரியோட வீட்டுக்கு கொண்டு போனதும், அதே சமயம் கோவிலில் பார்த்து காவேரி கிட்ட பேசினதும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம நம்ம பாட்டிமாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஐயோ எல்லா விஷயத்தையும் இந்த காவேரி போட்டு கொடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அது வந்துப்பா, இங்கே பாருங்கள் பாட்டி, எனக்கு தெரியும் பாட்டி நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணியிருப்பீங்கன்னு. ஆனால் டிவோர்ஸ் வரைக்கும் போனது ரொம்ப ரொம்ப ஓவர் தான் பாட்டி. காவேரி பிரிஞ்சு நான் எப்படி பாட்டி இருப்பேன், அது உங்களுக்கே தெரியாதா? பசுபதியால் பிரச்சனை வருது அப்படின்னா அதை நான் சமாளிச்சுக்குவேன் பாட்டி. காவேரி இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக அதெல்லாம் என்னால் சமாளிக்கவே முடியாது. அவள் என் ரத்தத்தில் கலந்துட்டா பாட்டி. அவளை விட்டு நான் எப்படி பாட்டி இருக்குவேன்னு நீங்கள் நினச்சிங்க? இங்கே பாருங்கள், நான் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நான் காவேரி கூட இருந்தால் மட்டும்தான் அது முடியும். இங்கே பாருங்கள் பாட்டி, நீங்கள் காவேரியை பார்த்து பேசுனதுக்கோ இல்லை டிவோர்ஸ் பேப்பர் கொண்டு போயிட்டு காவேரி கிட்ட கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு ஆச்சல் பண்ணுறதுக்கும் அதுக்கெல்லாம் நான் கோவமே படலை பாட்டி. ஏன்னா நீங்கள் என் பாட்டியாக போயிட்டீங்க. நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பசுபதியால் நிறைய பிரச்சனை வருது, பேர சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்து தான் அப்படி பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. அதே இந்த இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா அதெல்லாம் வேறு மாதிரி. நீங்கள் என் நல்லதுக்கு மட்டும்தான் பாடுபடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாட்டி. அதனால தான் இவ்வளோ சாஃப்டாக நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த எல்லா விஷயத்தையும் காவேரி என்கிட்ட சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவன் மேலே கோவப்படக்கூடாது. இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சாரதாத்தை தான் என்கிட்ட சொன்னாங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் காவேரியுமே சொல்லிகிட்டு இருக்கா, நீங்களுமே போயிட்டு எல்லாமே பண்ணீங்கல்ல, அதனால் எல்லா விஷயமும் எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அதை நினச்சி நீங்கள் எப்போவுமே அதாவது கஷ்டப்படக்கூடாது, காவேரியுமே கஷ்டப்படுத்தக்கூடாது. அவள் இப்போது கர்ப்பமாக இருக்கா பாட்டி, நீ அவளை ஏற்றுக்கணும், என் கூட அவள் சந்தோஷமாக வாழ்வா.
அவ நல்ல பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியும்ல பாட்டி. பசுபதி பண்ற பிரச்சனைக்கு காவேரி என்ன பண்ணுவா பாட்டி? அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு பக்குவமா எடுத்து புரிய வச்சுர்றாங்க நம்ம விஜய். இப்போ நம்ம பாட்டிமாவுமே மனச மாத்திக்கிறாங்க. சாரிப்பா விஜய், எங்க உன் வாழ்க்கை ஃபுல்லாவே நிம்மதி இல்லாம பிரச்சனைய தேடி தேடி போயிடுவியே, ஓடி அலைஞ்சுக்கிட்டு இருப்பியோன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன். காவேரி இல்லாம இருந்தா கண்டிப்பா பசுபதியால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி யோசிச்சேன்ப்பா. சாரிப்பா, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றேன். இங்க பாருங்க பாட்டி, மன்னிப்பு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். எனக்கு தெரியும் பாட்டி உங்களை பத்தி. இங்க பாருங்க, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும். அதை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க பாட்டி, காவேரியை நீங்க திட்டக்கூடாது. பழைய மாதிரி காவேரி நீங்க தூக்கி வச்சு கொண்டாடணும். அவ நம்ம வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு மட்டும் இல்லை, காவேரினா உங்களுக்கும் பிடிக்கும். இந்த பசுபதியால தானே இப்போ காவேரியவே வெறுக்கிறீங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பாட்டி. நீங்கள் சந்தோஷமாக காவேரியை நல்லபடியாக பார்த்துக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி